அனில், மேகதாது அணை திட்டத்துக்கு எதிராக பேரணி போன விவசாயிகளை எதுக்கியா கைது பண்ணீங்க? சகோ, அவங்க அனுமதி இல்லாமல் பேரணி போயிட்டாங்க. இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வந்தாலும் வரும். அதனால தான் அவங்கள கைது பண்ணோம். விவசாயிகள் என்ன தாவேக்க அரசியாக கண்டித்து ஊர்வலம் போனாங்க? கர்நாடக அரசியும் அவங்களுடைய மேகதாது அணை திட்டத்தையும் கண்டித்து தானே ஊர்வலம் போனாங்க. இதில் எதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரப்போகுது? சகோ, அது என்ன அணிலே போய் இந்த விவசாயிகள் களத்தில் இறங்கி போராடுறதுக்கு காரணமே உங்கள் முதலமைச்சர் விஜய் தான்யா. அவர் வாயை திறந்து பேசியிருக்கணும், கர்நாடக அரசை கண்டிச்சிருக்கணும். நான் மேகதாதுல அணை கட்ட விட மாட்டேன், நான் என் மக்களுக்காக போராடுவேன்ற நம்பிக்கையை விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கணும். அவர் அந்த நம்பிக்கையை கொடுக்காதனால தான் இன்றைக்கி விவசாயிகள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக களத்தில் இறங்கி போராடுறாங்க. நீங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேச மாட்டீங்க, போராடுறவங்களையும் கைது பண்ணுவீங்கன்னா இது என்ன அரசா இல்லை தருசா? என்ன சகோ இப்படி பேசுகிறீங்க? வேறு எப்படி பேச அணில்? அதே மாதிரி தான் உங்கள் தளபதி தேர்தல் நேரத்தில் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை முழுமையாக சரியாக நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் விவசாயிகளும் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அவங்களையும் நீங்கள் கைது பண்ணுறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொன்னார்? விவசாயிகள்லாம் திமுக தூண்டி விட்டு போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அட ஆமாம் சகோ, அந்த விவசாயிகள்லாம் திமுக தூண்டி விட்டு தான் போராடுறாங்க சகோ. இப்படி பேச உங்களுக்கு கேவலமாக இல்லையா அணில்? உங்கள் தளபதி வாக்குறுதி கொடுத்த மாதிரி கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருந்தா அந்த விவசாயிகள் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க? அதே போல் மேகதாது பிரச்சனையில் நான் விவசாயிகளுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையை உங்கள் தளபதி விஜய் கொடுத்துருந்தா அந்த விவசாயிகள் எதுக்கு ஊர்வலம் போகிறாங்க? இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் போராடக்கூடிய விவசாயிகள் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா இதெல்லாம் அடுக்குமா அணில்? சகோ, அது அப்படி இல்லை சகோ. வேறு எப்படி அணில்? இதே மாதிரி தான் கடந்த திமுக ஆட்சியின் போதும் சிப்காட்டுக்கு எதிராக போராடின பொதுமக்களையும் விவசாயிகளையும் கைது பண்ணி திமுக அரசு அவங்க மீது குண்டாஸ் வழக்கே போட்டுச்சு. அதே வேலையை தான் இப்போ தாவேக அரசாங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் கேட்டால் மாற்று அரசியல், மண்ணாங்கட்டி அரசியல்னு சொல்கிறீங்க. இவ்வளோ காலம் திமுக இந்த மக்களுக்கு என்ன அநீதியை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ அதே அநீதியினுடைய தொடர்ச்சி தான் இந்த தாவேக அரசாங்கம்.